நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ்னால் அது சமோசாவாக தான் இருக்கும். இன்றைக்கி வெங்காய சமோசா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு மாவு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுன்னு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை ஒரு 20 நிமிஷம் அப்படி ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சு 1 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா நீளமாக கட் பண்ண வெங்காயம், கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா, உப்புலாம் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வெங்காயம் வேகிற வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு பெரிய சைஸ் பால் எடுத்துகிட்டு எவ்வளவு தின்னாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சு விட்டுட்டு சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இடைவெளி விட்டு ஒரு நீளமாக இந்த மாதிரி ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஷீட் எல்லாத்தையுமே வந்து தோசை தவால ஜஸ்ட் 1 நிமிஷம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு கூட தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஷீட்டை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம செஞ்சுருக்க வெங்காய ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மைதா மாவு பேஸ்ட் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த ஷீட் ஃபோல்ட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இப்போ எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணனா சூப்பரான வெங்காய சமோசா ரெடி.